இன்னைக்கு ஷாக்காயிருச்சுங்க. இந்த அளவுக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமும் சேர்ந்து வந்துருச்சு. காளான் பண்ணைக்குள்ள வந்தோனே ஒரே அதிர்ச்சி ஆயிருச்சுங்க. காளான் நெறைய வந்திருக்கனால. அட கடவுளே! நானே எதிர்பார்க்கலையே! என்ன இவ்வளோ காளான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயிட்டு, சரி வந்த வேலைய கடகடன்னு பார்ப்போம்னு காளான் எல்லாத்தையும் பறிச்சு கூடையில போட ஆரம்பிச்சாச்சு. சீசன் அப்படின்றனால தண்ணி விடாம கூட காளான் சூப்பரா வந்துட்டுருக்கு. அதுவும் பெருசு பெருசா வேற வருது. ஒரு ஒரு காளானா பறிச்சுட்டு வந்து எப்ப போட கூடையோட தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடையோட தூக்கிட்டு உள்ள போனா, நான் நிக்கிறதுக்கே பாதை இல்ல. இங்க எப்படி கூடை நிக்கும்ட்டு அறிவு கூட இல்லாம கொண்டு போயிட்டேங்க. கொண்டு போன கூடைய பத்திரமா திரும்ப கொண்டு வந்து வச்சுட்டு காளான பறிச்சு போட்டாச்சு. இன்னைக்கு எப்படி 2 கூடை பத்தாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூடைய எடுத்துட்டு வந்துட்டு, ஒரு கூடை பத்தாதுன்னு 2 கூடை எடுத்துட்டு வந்தா 2 கூடையும் பத்தல. சரி இத போய் வச்சுட்டு மறுபடியும் அதே கூடைய எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ கொட்டி வச்சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த கூடையில ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கூடையும் பத்தாது போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு ஒண்ணா கொண்டு போய் கீழ வச்சுட்டு மறுபடியும் அதே கூடைய எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா கீழ கொண்டு போய் வச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தாங்க பல வருஷத்துக்கு அப்புறம் 4 கூட காளான் பறிச்சிருக்கேன். எனக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸா ஆயிருச்சுங்க.